அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் உங்களை குறை சொன்னவர் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், குறைக்காத நாயும் இல்லை, குறை சொல்லாத வாயும் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களை பற்றி குறை சொன்ன வாய்களின் மத்தியில் உங்களுக்கு பெயர் புகழ் தேடி தரக்கூடிய வகையில் உறுதியாகவே ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு இந்த வேளையில் மேசராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அதிரடியாக அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது, மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 2 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க சுக்கிரன். அவர் மிகவும் வலுவாக ஜென்ம ராசியை விட்டு விலகி தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார். பொதுவாகவே ஒரு கிரகநிலை ஜென்மத்தில் சஞ்சரிப்பது அவ்வளவு நன்மை தரக்கூடிய அமைப்பாக நிச்சயமாக பார்க்க முடியாது. எனவே இந்த தருணத்தில் சுக்கிரன் ஜென்ம ராசியை விட்டு விலகி தனஸ்தானமாகிய 2இல் அமர்கிறார். தனஸ்தானத்திற்கு இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் வலம் வருவது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் அதீத நன்மைகளை 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் வலம் வரும்போது அள்ளி கூட பாருங்க. அதில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய 2ஆம் இடத்தில் அமர்வதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் தனது சப்தம பார்வையை அஷ்டமஸ்தானமாகிய 8ஆம் இடத்தின் மீது பதிக்கிறாருங்க. எனவே மேசராசிக்காரர்களுக்கு அஷ்டம பாதிப்புகள், தடை தாமதங்கள் உறுதியாகவே தகர்த்தெறியப்படுவதோடு முன்னேற்ற வாய்ப்பை சற்று தாராளமாகவே நவ கிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடிய கிரகமாக பார்க்கக்கூடிய சுக்கிரன் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். நவ கிரகங்களிலேயே சுக்கிரன் தான் மனித வாழ்வில் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது மனித வாழ்வில் ஆடம்பரமான வசதி வாய்ப்பு, செல்வ செழிப்பு, முன்னேற்றம் போன்ற அனைத்தும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்றால் உறுதியாகவே சுக்கிரனின் அருள் இல்லை என்றால் அது சாத்தியமற்ற ஒன்று என்று சொல்லிவிட முடியும். அந்த வகையில் பார்க்கும் போது சுக்கிரன் மிகவும் வலுவாக அதீதமான மாற்றத்தையும் நன்மையையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வரக்கூடிய இந்த வேலை என்பது மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும். எனவே பல்வேறு வகையான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவற்றை தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக உருவாக்கி கொள்ள முடியும். ஏனென்றால் சுக்கிரன் மிகவும் சாதகமாக வலம் வரக்கூடிய வேளையில் அகத்தோற்றம் மட்டுமல்ல, புறத்தோற்றமும் பொலிவு பெறக்கூடிய வகையில் இன்முகத்தோடு பல காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. ஏற்கனவே சற்று வயதான தோற்றத்தில் இருந்தவர்கள் இளமையை பெறக்கூடிய வகையில் உங்களுடைய தோற்றம் பொலிவு பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் சுக்கிரன் மாற்றி கொடுக்க போகிறார். அது மட்டுமல்லாது மிக பெரிய சவால் நிறைந்த பணிகளை கூட இனிமையான சொற்களை பயன்படுத்தி மற்றவர்களின் மனதை நோகடிக்காமல் சிறப்பான முறையில் சவால் நிறைந்த பணிகளை கூட நிறைவாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான செவ்வாயை சமகிரகமாக பார்த்தாலும் மேசராசிக்காரர்களுக்கு அவர் நட்பு நிலையில் இருக்கிறாருங்க. ஏனென்றால் மிக வலுவாக 2ஆம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார். எனவே அதீதமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறார். எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடை, சிரமம், சிக்கல் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் கட்டுக்குள் வருவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செல்வ செழிப்பு, ஆடம்பரமான வசதி வாய்ப்பு மற்றும் அத்தியாவசிய தேவைகளை தாண்டி ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான சந்தர்ப்பம் போன்ற அனைத்துமே இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கும். இதை அனைத்தையும் காட்டிலும் உங்களை குறை சொன்னவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்க போகிறது. உங்களை பற்றி என்ன குறை சொல்லியிருந்தாலும் அத்தனை குறைகளையும்
தகர்த்தெறிந்து உறுதியாகவே வளர்ச்சி பாதையில் பயணிக்கக்கூடிய வகையில் மேசராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கிரன் இந்த வேளையில் அற்புதமாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய சுக்கிரன் குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திற்குள் வந்திருப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே இந்த தருணத்தில் எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே அன்பும் பாசமும் அதிகரிக்கும். இந்த தருணத்தில் காதல் கைகூடக்கூடிய வகையில் தனஸ்தானத்தை வலுப்படுத்தி கொடுக்கிறாருங்க மேசராசிக்காரர்களுக்கு சுக்கிரன். எனவே மிக சிறப்பான வளர்ச்சியை நிச்சயமாக சந்திக்க முடியும். இந்த தருணத்தில் குடும்பத்தில் பல்வேறு வகையான சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் அற்புதமாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருந்து வரக்கூடிய காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் இந்த தருணத்தில் விலக்கி முன்னேற்றமும் வளர்ச்சி நிறைந்த ஒரு தருணமாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக மாற்றி கொடுக்கிறாருங்க. எனவே சுக்கிரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் நினைப்பதை காட்டிலும் ஆட்சி பலம் பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வருவதால் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்டு வந்த சலுகைகள் இந்த தருணத்தில் சாதகமாக கைகூடும். நிரந்தர வேலை வாய்ப்பு, தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் மிகப்பெரிய அளவில் புதிய வாய்ப்புகளும் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகளும் உங்களை தேடி வரும். இந்த தருணத்தில் மிக பெரிய அளவில் சவால் நிறைந்த பணிகளை கூட சாதாரணமான முறையில் எளித முறையில் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும். தொழில்துறை, வியாபாரத்துறையில் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில், அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் புதிய திட்டங்களை செயல்படுத்த முடியும். புதிய கிளைகளை திறத்துதல், தொழிலை விரிவுபடுத்துதல் போன்ற காரியங்களில் மிக சிறப்பான வளர்ச்சியை இந்த தருணத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக மேசராசிக்காரர்களை தேடி வருகிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் காரிய தடைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் எளிதில் உருவாக்கி கொள்ள முடியும். தொழில்துறை, வியாபாரத்துறையில் புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் எதிர்கால நலனை சிறப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் கைகூட போகிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் சுக்கிரனின் ஆதிக்கம் சற்று கூடுதலாகவே இருக்கிறது. அவர் ஆட்சி பலம் பெற்று தனஸ்தானத்தில் அமர்வது மட்டுமல்லாது அஷ்டமஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதால் தோஷம், தடை, தாமதங்கள் உறுதியாகவே தகர்த்தறியப்பட்டு கலைத்துறை ரீதியான பணிகளில் நிறைந்த வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் மேசராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான சூழல் நிறைவாக கிடைக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளிலும் சாதுரியமாக பல பணிகளை திட்டமிட்டு நுணுக்கமாக செயல்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது. எதை செய்தாலும் ஆலோசித்து முடிவெடுப்பதால் மிக பெரிய அளவிலான தடை, தாமதம், சிக்கல், சிரமம் என்று இருக்கக்கூடிய அனைத்து காரியங்களையும் உறுதியாகவே விலக்கி கலைத்துறை, அரசியல் துறையில் பெயர் புகழை பெறுவதோடு மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். கட்சியிலும் கலைத்துறை சார்ந்த பணிகளிலும் நிறைந்த தனலாபத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. மாணவ மாணவியரின் கல்வியில் சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் வித்யாகரகரான புதனும் சாதகமாக வலம் வருவதால் கல்வியில் முன்னேற்றம் உண்டு. திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் சுக்கிரன் தனஸ்தானத்தில் நுழைவதால் நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் காரிய வெற்றி நிறைவாக கைகூடக்கூடிய அற்புதமான இனிமையான சந்தர்ப்பமாக இந்த வேலை அமைய போகிறது. எனவே மிக பெரிய அளவிலான தடைகளை விலக்கி நன்மையையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வரும். சரியாக இந்த தருணத்தை நுணுக்கமாக திட்டமிட்டு மேசராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை குறை சொல்லாத
வாயும் இல்ல குறைக்காத நாயும் இல்ல என்று சொல்லக்கூடிய வகையில் பலர் குறை சொல்லி இருந்தாலும் அவை அனைத்தையும் களைந்து கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் பல வெற்றி வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கு நிச்சயமாக வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் தகர்த்தெறியப்பட்டு மேசராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடுவதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக சுக்கிரன் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார்.